friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் ஈஸியான ரொம்பவும் டேஸ்டான கருவாடு தொக்கு தான் பார்க்க போறோம். சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கும் சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிடுறதுக்கும் செம காம்பினேஷனா இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நெத்திலி கருவாடு வச்சு தான் தொக்கு பண்ண போறோம். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். கருவாடுல நல்ல சுடு தண்ணி ஊத்திக்கோங்க. அது ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஊறட்டும். இது கொஞ்சம் ஊறிடுச்சு. இதுல இருக்க தலையை எடுத்துருங்க. அதுல கருப்பு கலர்ல அழுக்கெல்லாம் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வாழையும் எடுத்துருங்க. கத்தி வச்சு அதை கிளீன் பண்ணிக்கோங்க. மேல செதில்லாம் இருக்கும், நம்ம கிளீன் பண்ணும்போது அதெல்லாம் வந்துடும். இது இருக்க எல்லா கருவாடையும் இதே மாதிரியே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த கருவாடுல உப்பு இல்ல, அதனால கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருந்த கருவாடையும் போட்டு லைட்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். கருவாடு பொரிச்ச எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 10 பல் பூண்டு அதை நீட்டமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கருவாடு தொக்குக்கு வெங்காயம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாவையும் குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 தக்காளியை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்த மசாலோட பச்சை ஸ்மெல்லாம் போக வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவாடுல உப்பு சேர்த்திருக்கனால இதுல கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம பொரிச்சு வச்சிருந்த கருவாடை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்குமே நல்லா வேகட்டும். அப்பதான் அந்த கருவாடுக்குள்ள மசாலா எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு மணத்தோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.